1995 ஜூலை 2 டெல்லியில் இருக்கிற அசோக் ரோட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதோட பேரு பாக்கியா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நைட்டு 9 மணிக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர், அவர் பேரு சுஷில் சர்மா, அவருடைய சொகுசு கார்ல வந்து இறங்கி வேக வேகமா பதட்டமா உள்ள வர்றாரு. 9 மணிக்கே இந்த ஹோட்டலை மூடணும், சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு இதோட சர்வீஸ் நுப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிடுறாரு. அங்க 10-15 பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்க கிட்டையும் உங்களுக்குலாம் 2 நாள் லீவு, நீங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் அனுப்பிச்சு விடுறாரு. அங்க இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு கேசவகுமார். அவரை மட்டும் இருக்க சொல்லிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த கேசவகுமார்ட்ட நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு. சுஷில் சர்மா என்ன உதவி கேட்டார். அந்த உதவியை கேட்டதும் கேசவகுமாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அன்னைக்கே அவர் இந்த உதவியை என்னால செய்ய முடியாதுன்னு தலைதறிக்க ஓடி போயிருந்தாருன்னா 10 வருஷம் அவருடைய வாழ்க்கைய தீகார் ஜெயில கழிச்சிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. சரி, அந்த ஓனர் என்ன உதவி கேட்டார், இவர் என்ன செஞ்சாரு, அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கேஸா இது எப்படி மாறினது அப்படிங்கிற எல்லா மர்மங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எந்த இடத்துலையும் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. பயங்கரமான ஒரு கேஸ், இந்தியாவையே தலைகீழ புரட்டி போட்ட ஒரு கேஸ்ன்னு சொல்லணும். சரி, இது எங்க நடந்தது அப்படின்னா, அதே டெல்லி அசோக் ரோட்ல 1995 ஜூலை 2 நைட்டு 11 மணிக்கு ஒரு கான்ஸ்டபிள், அவர் பேரு அப்துல் நசீர், தன்னுடைய போலீஸ் பெட்ரோல் வண்டியில ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காரு. இந்த அசோக் ரோடுங்கிறது ரொம்ப பரபரப்பான ஒரு ரோடு. நைட்டு ஒரு 11 மணிக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சமா கூட்டம் குறைஞ்சு மக்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. இவர் தேவையில்லாம ரோட்ல நின்றுட்டு இருந்தவங்களாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருக்கும்போது இந்த பாக்கியா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டை கிராஸ் பண்றாரு. அப்படி அதை தாண்டி போகும்போது அந்த ஹோட்டல்ல இருந்து அளவுக்கு அதிகமான புகை வர்றதை பாக்குறாரு. எப்போதுமே அந்த பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்ல புகை வரும், ஆனா அது சமைக்கிற புகை மாதிரி இல்லாம ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கே, ஒருவேளை ரெஸ்டாரண்ட்குள்ள ஏதாவது தீ பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற பேர்ல வண்டியை நுப்பாட்டிட்டு அங்க நின்று அந்த ஹோட்டல் பக்கத்துல வந்து பார்க்கும்பொழுது உள்ளுக்குள்ள இருந்து யாரோ சடார்னு ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன் நம்மளை பார்த்து இவங்க ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு இவருக்கு சந்தேகம். இப்ப உடனடியாக அவர் என்ன பண்றாருன்னா, பின்னாடி காம்பவுண்ட் வழியா ஏறி குதிச்சு உள்ள போறாரு. கிச்சன் அந்த டோரை திறந்து உள்ள போனா 2 நபர்கள் அங்க நிக்கிறாங்க. அந்த 2 நபரும் தந்தூரி மெஷின் பக்கத்துல நின்று எதையோ போட்டு நிறைய புகை வர்ற மாதிரி எரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் என்ன பண்றீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. போலீஸை பார்த்ததும் 2 பேருக்கு பயங்கரமான பதட்டம். அந்த பதட்டத்தோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கட்சியோட பழைய போஸ்டர்லாம் எங்களுக்கு நிறைய வந்துச்சு, அதை போட்டு நாங்க எரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. போஸ்டரா எங்க நான் பாக்குறேன் அப்படின்னு கிட்ட வரும்போது அதுல இருக்கிற ஒரு நபர் சொல்றாரு, இல்ல அது மட்டும் இல்ல, நாங்க மட்டன் தந்தூரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அப்துல் நாசிருக்கு பயங்கரமான சந்தேகம். சரி தள்ளுங்க நானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தூரி அடுப்பு பக்கத்துல வர்றாரு. ஒரு குச்சி எடுத்து அந்த அடுப்பை கிண்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இருந்தது மனித உடல் பாகங்கள். அதை பார்த்து ஆடி போயிட்டாரு கான்ஸ்டபிள் அப்துல் நாசிர். அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துல ஒரு பிளாக் கலர் பாலித்தீன் கவர் இருக்கு. அந்த கவர்ல நிறைய ரத்தம் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த 2 பேர்ல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, போலீஸ் இப்படி பார்த்துட்டாங்கிறது தெரிஞ்ச உடனே அவரு தள்ளதிரிக்கு அங்கிருந்து விழுந்து ஓட ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறம் நம்ம தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்துல இன்னொரு நபர் இருந்தார்ல, அவரை கட்டி பிடிச்சி அப்படியே அங்கிருந்து உயர் அதிகாரிகளுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு உடனடியாக வாங்கன்னு சொன்னோன்னே ஒரு பெரிய டீம் அங்க வர்றாங்க. வந்து இவர் ஒருத்தரை கட்டி பிடிச்சி வச்சிருந்தார் இல்லையா, அந்த நபரை கைது பண்றாங்க. அந்த நபர் தான் கேசவகுமார், இன்சார்ஜா ஒர்க் பண்ணவர். இப்போ அந்த தந்தூரி அடுப்புல இருந்த அந்த மனித பாகங்கள்லாம் எடுக்கிறாங்க, அதை அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. இந்த கேசவகுமாரை போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு, யாரு நீங்க, உங்க கூட இருந்த இன்னொரு நபர் யாரு, நீங்க யாரை கொலை பண்ணீங்க அப்படின்னு என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணும்போது கேசவகுமாருக்கு உடம்பெல்லாம் நடுக்கும். அவன் என்ன சொல்றான்னா, நான் சத்தியமா கொலை பண்ணல, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டாரு. உள்ளுக்குள்ள எரிஞ்சு இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் திருப்பி கேட்கும் பொழுது, உள்ளுக்குள்ள இருந்தது என்னுடைய ஓனருடைய ஒய்ஃப், அவங்க பேரு நைனா. யாரு தப்பிச்சு போனது அப்படின்னா, இந்த ஹோட்டலுடைய ஓனர் சுஷில் சர்மா தான் தப்பிச்சு போனாரு அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. 9 மணிக்கு வந்தாரு ஓனரு, சாப்பிட்டு இருந்தவங்களும் அனுப்பிச்சாரு, வேலை செஞ்சவங்களையும் அனுப்பிச்சிட்டு என் கையை பிடிச்சிட்டு, எனக்கும் என்னுடைய ஒய்ஃப் நைனாவுக்கு சண்டை, நான் அதனால அவங்களை கொன்னுட்டேன், எப்படியாவது இந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு நீ தான் உதவி பண்ணணும், என் கையை பிடிச்சி அழுதுனால வேற வழி இல்லாம நான் ஒரு வெறும் ஸ்டாஃப் தான் சார், சம்பளத்துக்காக வேலை பார்க்குறவன், அதனால உதவி பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா என்னுடைய புள்ளக்குட்டி எல்லாம் பட்னியா இருந்துரும், வேலை இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த உதவியை பண்ணேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றான். சுஷில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய மனைவி எனக்கு துரோகம் பண்றா, அவனுடைய ஃப்ரெண்டு கரீம் கூட கள்ள தொடர்பு வச்சிருக்கா, அதனாலதான் நான் கொன்னேன் அப்படிங்கிற அந்த தகவலையும் சொல்லியிருக்காரு.
இப்போ இந்த கேஸுக்குள்ள கரீம்னு யாரோ ஒரு நபர் இருக்கான், யார் இந்த கரீம் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட அமைச்சு அந்த கரீமை போய் தூக்கிட்டு வர்றாங்க. இதற்கு இடைவெளியில என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு டீம் சுஷில் சர்மா எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தேடி அலையிறாங்க. சுஷில் சர்மா இப்போ அந்த டெல்லியிலே இல்ல, இந்த ஊரை விட்டு எங்க தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. ஒரு பக்கம் இந்த மனித உடல் பாகங்கள் இருந்துச்சுல்ல, பீஸா, அந்த பாகங்களை அட்டாப்சிக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க ரிப்போர்ட் வர்றதுக்காக வெயிட் பண்றாங்க. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் என்ன வருது அப்படின்னா, இந்த உடல் பாகங்கள் ஒரு பெண்ணுடையது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதை எப்போ வெட்டியிருக்காங்க அப்படின்னா, அந்த பெண் இறந்து போனதுக்கு அப்புறம் வெட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய தலையிலையும் கழுத்துலையும் துப்பாக்கினால தொலைச்ச அந்த குண்டு காயங்கள் இருக்குது. அதுல ஒரு தோட்டா இருந்துச்சு சொல்லி அந்த தோட்டாவை எடுக்கிறாங்க. இந்த தோட்டா என்ன வகையான துப்பாக்கியில யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டா மூலமா என்ன துப்பாக்கிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பாடியோடைய ரத்தம் ஏபி பாசிட்டிவ் அப்படிங்கிறதையும் அவங்க ஃபுல் டீட்டெயில எடுத்துடுறாங்க. ஸோ இது ஒரு பெண் உடல் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸ். இப்போ கரீம் அழைச்சிட்டு கரீமு கிட்ட, சரிப்பா, இந்த நைனாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், இந்த நைனாவுடைய ஹஸ்பண்டான சுஷில் சர்மாவுக்கும் உனக்கு ஏதாவது விரோதம் இருந்துச்சா அப்படிங்கிற ரீதியில என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. கரீம் என்ன சொல்றாருன்னா, இந்த நைனா, சுஷில் சர்மா, நான் இந்த 3 பேருமே காங்கிரஸ்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது எனக்கு நைனா பழக்கம், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. இதே எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்டோ அதே மாதிரிதான் நைனா சுஷில் கிட்ட பழகுனாங்க. சுஷில் என்ன பண்ணாருன்னா 1992ல யூத் விங் பிரசிடண்டா இருந்தாரு. அதே கட்சியில இவருக்கு கீழே கேர்ள்ஸ் விங்கு செக்ரட்டரியா இருந்தவங்க இந்த நைனா. அதனால அடிக்கடி நைனா என்ன பண்ணுவாங்கன்னா, சுஷில் சர்மாவுடைய ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஏதாவது மீட்டிங், அந்த மீட்டிங்ல பேசணும் அப்படின்னா பர்மிஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவரு சுஷில் சர்மா. அதனால அடிக்கடி போக ஆரம்பிச்சவங்க. நைனாவுக்கும் சுஷில் சர்மாவுக்கும் உள்ள பழக்கம் இப்ப காதலா மாறிடுச்சு. சரி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி, கல்யாணம் பண்றதுன்னா ஊர் உலகத்துலாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்றது அப்படிங்கிற மாதிரி இல்லாம யாருக்குமே தெரியாம ஒரு ரகசியமா கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா இது கட்சியில நம்ம வளர்றதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கும், இது கட்சியில தெரிஞ்சா இது பிரச்சனையா கூட மாறும், அதனால நம்ம யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுஷிலுடைய ஓன் அப்பார்ட்மெண்ட்ல வச்சு கல்யாணம் பண்ணி குடி வச்சுறாரு. இந்த கல்யாணத்துக்கு வந்தது மொத்தம் 4 பேர் தான். சுஷிலுடைய அப்பா அம்மா, நைனாவுடைய அப்பா அம்மா. இப்படி நல்லபடியா கல்யாணம் போய் கொஞ்ச காலம் நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளி உலகத்துக்கு ஒரு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இவரும் கட்சியில பொறுப்புல இருக்கிறாங்க, இந்த அம்மாவும் கட்சியில பொறுப்புல இருக்காங்க அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் தெரிய வருது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல இந்த சுஷில் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கு ரொம்ப அடிமையாடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த நைனா வழக்கம் போல கட்சி பணியினால அடிக்கடி வெளியில போவாங்க, மீட்டிங்ல பேசுவாங்க, நிறைய ஆண்கள் பெண்கள்லாம் சந்திப்பாங்க. இந்த எல்லாத்துக்கும் தடை விதிக்க ஆரம்பிக்கிறார் சுஷில். நீ இன்னார்ட்ட பேசக்கூடாது, நீ வெளியில போகக்கூடாது, என் பேச்சை மீறி நீ போகக்கூடாது, நீ ரொம்ப ஆக்டிவாலாம் இயங்க வேண்டியதில்லை கட்சியில, நீ வீட்டுல இருந்தா போதுங்கிற ரீதியில ரொம்ப அதிகமான அடக்குமுறையை அவர் கையாள ஆரம்பிக்கிறார். இது நைனாவுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க கட்சியில ஆல்ரெடி இருந்தவங்க, கட்சியில வளரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இளம் தலைவர் அவங்க. இந்த விஷயம் பிடிக்காதனால இவங்க அதை எதிர்த்து கட்சி பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது சுத்தமா சுஷிலுக்கு பிடிக்காதனால இப்ப அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு தினமும் போட்டு அடிக்கிறது, சண்டை அப்படின்னு போயிட்டே இருந்திருக்குது. ஒரு கட்டத்துல இந்த நைனா என்ன முடிவு பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் சுஷில் கூட நம்ம வாழ முடியாது, ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமா இந்த மனுஷன் நம்மளை அடிக்கிறான், நமக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறான், அதனால எப்படியாவது இவனை விட்டு நம்ம ஓடி போயிடணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, கட்சியில ஏற்கனவே இவங்க ஒரு ஃப்ரெண்டா பழகிட்டு இருந்த கரீம் கிட்ட உதவி கேட்கறாங்க. கரீமுக்கு ஃபோன் பண்ணி, கரீம் இந்த மாதிரி நான் என் வீட்டுக்கார் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றாரு, நான் அடிக்கிறாரு, மதிக்கிறது இல்லை, ரொம்ப குடிச்சிட்டு வர்றாரு, அதனால இந்த இந்தியாவே எனக்கு வேணாம், நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறேன், எனக்கு எப்படியா ஹெல்ப் பண்ணுங்க, பாஸ்போர்ட் எடுத்து கொடுங்க, கொஞ்சம் பணம் செலவுக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட உதவி கேட்கறாங்க. அப்படி உதவி கேட்கிற இந்த பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, இப்படி உங்க 2 பேர் பேசுறத சுஷில் தப்பா எடுத்துக்கிட்டு தன்னுடைய மனைவிக்கும் கரீமுக்கும் கள்ள தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ரீதியில மனைவியை போட்டு சந்தேகப்பட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் எனக்கு தெரியுங்க, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கரீம் உண்மையை சொல்லிடுறாரு. இந்த அளவுக்கு தான் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது கரீம் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்ட போலீஸ் ஒரு டீம் போட்டு சுஷில் சர்மாவுடைய வீட்டை அவங்க சர்ச் பண்றதுக்காக அவங்க சர்ச்சிங் வாரண்ட் வாங்கிட்டு அங்க போய் வீட்டை உடைச்சு உள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள என்ன அவங்க எடுக்கிறாங்கன்னா, ரத்த துளிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அது இல்லாம ரத்தம் தோய்ந்த ஒரு சட்டையையும் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு துப்பாக்கி தோட்டா இதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதே வகை துப்பாக்கி தான்
பெண்ணுடைய உடல்ல துளைச்சிருந்தது அப்படிங்கிற அந்த ஒற்றுமையையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்த ரத்த துளி ஏபி பாசிட்டிவ், அதே மாதிரி பாடியில இருந்த அந்த கண்டுபிடிச்சதும் அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்ததும் ஏபி பாசிட்டிவ், அந்த 2 ஒற்றுமையையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சுசில் சர்மா எங்க இருக்காரு அப்படின்னு ஒரு தனிப்படை ஃபுல்லா இந்தியா முழுவதும் தேடுது. ஆனா அவரு டெல்லியை விட்டு வேற எங்கேயோ தலைமறைவா சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு வாரம் கழிச்சு இந்த சுசில் சர்மாவை கண்டுபிடிக்கிறாங்க. எங்க அப்படின்னா பெங்களூர் ஹைகோர்ட்ல போயிட்டு இவரே சரண்டர் ஆகுறாரு. அப்படி சரண்டர் ஆனவரை இவங்க கஸ்டடிக்கு எடுக்கிறாங்க. கஸ்டடியில் வச்சு என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன ஆணுச்சு, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது, ஏன் இப்படி தந்தூரி அடுப்புல வச்சு நீங்க அவங்களை எரிச்சிங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் சுசில் என்ன நடந்துச்சுங்கிற முழு விவரத்தையும் சொல்றாரு. இப்போ சுசிலுக்கும் நைனாவுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டுச்சு. அது காதலாகி கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நார்மலா போயிட்டு இருந்த லைஃபுக்குள்ள நீ என்னை விட பெரிய தலைவரா மாறக்கூடாது, நீ வெளியில எல்லாம் போக கூடாது, என் பேச்சை மீறக்கூடாது அப்படின்னு கண்டிக்க ஆரம்பிச்சவரு ஒரு கடத்துல குடிக்கு அடிக்ட் ஆகி அடிக்க ஆரம்பிச்சார். இந்த அடி தாங்க முடியாம என்ன பண்றாங்கன்னா இவங்க கரீம் கிட்ட பேசி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. புருஷன் வந்து சந்தேகப்படுறாரு அப்படிங்கிறதுனால புருஷன் வீட்டுல இல்லாத நேரத்துலதான் இவங்க கரீமுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இப்படி போயிட்டே இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள், அதாவது ஜூலை 2, 1995 அன்னைக்கு நைட்டு ஒரு 7-8 மணிக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கார். அப்படி வீட்டுக்குள்ள நுழையும் போது நைனா என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கிற டெலிஃபோன்ல இருந்து யார்ட்டையோ பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. உள்ளுக்குள்ள நுழைஞ்சவரை பார்த்த உடனே அவங்க சடார்னு போனை வச்சுட்டு அவங்க எந்திரிச்சிட்டு அவங்க பெட்ரூம் போயிருக்காங்க. இது இவருக்கு உறுத்திட்டே இருந்திருக்குது. நேரடியா நைனா பெட்ரூம் போயிட்டு நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல அது ஒரு ராங் நம்பர், நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துட்டாங்க. இந்த விஷயம் அவருக்கு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. நேரா டெலிஃபோன்ட்ட போயிருக்காரு. அந்த போன்ல ரீடைல் பண்ணிருக்கிறாரு. அப்படி பண்ணும்போது அந்த பக்கம் கால் எடுத்தது கரீம். அந்த குரலை கேட்டோன்னே போனை வச்சுட்டு மறுபடியும் குடிச்சிருக்கிறாரு. இந்த விஷயம் அவருக்கு மறுபடியும் உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது. ஸோ நம்ம இல்லாத நேரத்தில் இப்படி பேசி சிரிக்கிறாங்கன்னா இவங்க தப்பு வரைக்கும் போயிருப்பாங்க, இதுக்கப்புறம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கோவப்பட்டவர் தன்னுடைய துப்பாக்கி எடுத்துட்டு நேராக போய் நைனாவுடைய தலையிலையும் கழுத்துலையும் சுடுறாரு. அங்கேயே ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து அவங்க இறந்து போறாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அப்போதான் குடிவெறியில இருந்த இந்த சுசிலுக்கு புரிய வருது. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையே போச்சு, நம்ம சுட்ட சவுண்டு வெளியில கேட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வந்து பாக்குறாரு. இவருடைய அதிர்ஷ்ட நேரம் யாருமே அங்க இல்லை அப்படிங்கிறது தெரியாது. செக்யூரிட்டி வரைக்கும் அங்க இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே வீட்டுக்குள்ள போய் கதவுலாம் சாத்திட்டு என்ன பண்றாருன்னா ஒரு பிளாக் பாலித்தீன் கவர் எடுத்து இந்த பாடியை சுத்தி வைக்கிறாரு. அங்க செதறி இருந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து துடைக்கிறாரு. தான் போட்டிருந்த இந்த ரத்தம் நனைந்த சட்டையை கழட்டி வேற ட்ரெஸ்ஸை மாத்துறாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்து திருப்பி மறுபடியும் செக் பண்ணிட்டு யாரும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டு பாடியை தூக்கிட்டு தன்னுடைய சொகுசுகாருடைய டிக்கில வச்சுட்டு அங்கேருந்து எடுத்துட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் ஐடியா அவருக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னா நேரடியாக எடுத்து போயிட்டு யமுனா நதியில அதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு தான் அவர் பிளான் பண்ணி கொண்டு போயிருந்திருக்காரு. அப்படி போகும்போது அந்த யமுனா பிரிட்ஜு கிட்ட போகும்போது அன்னைக்கு ஏகப்பட்ட டிராஃபிக் இருந்திருக்குது. வண்டி எல்லாம் இரும்பு போல அப்படி ஊர்ந்து போயிட்டு இருந்திருக்குது. இந்த நேரத்துல நம்ம வண்டியை நிப்பாட்டி பாடியை தூக்கி போட்டோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால பிளான் பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 9 மணிக்கு நேரடியா தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்திருக்காரு. வண்டியை வெளியில நிப்பாட்டிட்டு வேகமா வந்து சாப்பிட்டு இருந்தவங்களாம் போதும் இதோட சர்வீஸ் நிப்பாட்டிங்கன்னு சொல்லி எல்லாருமே கிளப்பி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தவங்களையும் அனுப்பிச்சு விட்டு கேசவகுமார் கையை பிடிச்சி எனக்கு நீ உதவி பண்ணணும், என்னுடைய பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அதனால நான் அவளை கொன்னுட்டேன், நீ உதவி பண்ணனா யார் எனக்கு உதவி பண்ணுவா, நான் உன்னுடைய முதலாளி இல்லையா, எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி கையை பிடிச்சி கெஞ்சிரோன்னு கேசவகுமாரும் ஐயோ பாவம் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு ஓகே சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் பாடியை உள்ள கொண்டு வந்து இந்த சுசிலே என்ன பண்ணிருக்காருன்னா நைனாவுடைய பாடியை துண்டா வெட்டிட்டு தந்தூரி அடுப்புல போட்டு அதை எரிச்சிருக்காங்க. அடுப்பு வந்து அந்த ஃபிளேம் கம்மியா இருக்கு, இது பத்தாது, உடனே எரிச்சு முடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால வேகமா ஃபிளேம் வச்சிருக்காரு. இப்ப எரியும் பொழுதுதான் அந்த ஸ்மெல்லும் வெளியில அளவுக்கு அதிகமான புகையை வந்திருக்கு. இந்த ஸ்மெல்லு வெளில போனா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து பட்டர் பாக்கெட்டை ஒரு 4-5 பாக்கெட் எடுத்து மேல அந்த சதை மேல போட்டிருக்காரு. போட்டதுக்கு அப்புறம் அளவுக்கு அதிகமான இன்னும் புகை வந்திருக்குது. இந்த நேரத்துலதான் வெளியில அப்துல் நசீர் வந்திருக்காரு. என்ன இவ்வளவு புகை வருது, ரெஸ்டாரண்ட் ஏதாவது பத்திக்கிச்சா அப்படிங்கிற ரீதியில சந்தேகப்பட்டு உள்ள வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இது எல்லாமே வந்து வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார் இந்த சுசில் சர்மா. இந்த எல்லா விஷயங்களையும் ஆவணங்களையும் கோர்ட்ல ஒப்படைச்சிருக்காங்க. இதுல நான் சொல்ல விட்ட கதை என்னன்னா, இந்த டெல்லியில இருந்து தப்பிச்சு போனார் இல்லையா, அவர் எங்க வந்திருக்கிறாருன்னா நேரடியா சென்னைக்கு தான் வந்திருக்காரு. சென்னைக்கு வந்துட்டு தன்னுடைய அடையாளங்களை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பதிக்கு போய் ஒரு மொட்டையை போட்டுட்டு மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்கிறாரு. சென்னையில அவர் வந்து முன்ஜாமீன் அப்ளை பண்ணி இவருக்கு பெயில் வாங்கிட்டார். வாங்கினதுக்கு அப்புறம் என்னன்னா இந்த கேஸ் வந்து இந்தியா முழுவதும் நியூஸ்ல எல்லாம் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது.
டெல்லியில வந்து எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவனை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பெயில் வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பெங்களூர் ஹைகோர்ட்ல போயிட்டு அவர் சரண்டர் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த தகவலும் அதுக்குள்ள இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கேஸ் நடக்குது. இந்த கேஸ்ல வந்து நவம்பர் 8, 2003 வந்து இவங்களுக்கு கோர்ட்ல மரண தண்டனை அறிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் தீகார் ஜெயிலுக்கு இவரை போட்டிருக்காங்க. கேசவகுமாருக்கும் தீகார் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஆரம்பத்துல வந்து ஒத்துழைக்க மறந்த கேசவகுமார் வந்து ஒரு கட்டத்துல அப்ரூவரா மாறின உடனே இந்த கேசவகுமாருக்கு சுசில் சர்மா மூலமா ஏதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தலாம் சொல்லிட்டு 2 பேரையும் பிரிச்சு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தீகார் ஜெயில இருந்து இந்த வழக்கு வந்து மேற்படி எடுத்து மரண தண்டனையில இருந்து குறைக்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு சுசில். அப்படி இவர் போய் ஒரு கோர்ட்ல அப்பீலுக்கு போகும் பொழுது நான் குடிவெறியில தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஜட்ஜி வந்து பயங்கரமா கோவப்பட்டு, நீ குடிவெறியினால ஒரு உயிரையே எடுப்பியா அப்படின்னு சொல்லி உனக்கெல்லாம் வந்து தண்டனையை குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதையே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2014 சுப்ரீம் கோர்ட்ல ஆயுள் தண்டனை அதை குறைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2018 23 வருஷம் கழிச்சு விடுதலை அடைஞ்சிருக்காரு. இவர் ஜெயில இருக்கும்போது ஒரு பாஸ்டராவும் மாறி அங்க வந்து ப்ரீச் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் ஜெயில விட்டு வெளில வந்தோடனே வயசான காலத்துல என்னுடைய மிச்ச வாழ்க்கையை என்னுடைய அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஒரு குடி வெறியினால என்னுடைய வாழ்க்கையில 23 வருஷத்தை நான் இழந்துட்டேன், என்னுடைய மொத்த வாழ்க்கையுமே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் இந்த டெல்லி தந்தூரர் கேஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப பயத்திலையும் இன்னும் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு உலுக்கி போட்ட கேஸ் தான் இந்த கேஸ். என்ன பொறுத்தவரை இந்த குற்றம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சுசில் சர்மாவுடைய போதை தான் காரணம். ரொம்ப சாதாரணமா கடந்திருக்க வேண்டிய இந்த சண்டையை ஒரு கோலா அளவுக்கு கொண்டு போய் விட்டது இந்த குடி தான். குடியை நம்ம வந்து அது எல்லாரும் பண்றது தானே அப்படின்னு நியூட்ரலைஸ் பண்றோம் இல்லையா. ஒரு குடி வந்து எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு சரியான உதாரணம். அதனால குடியை என்னைக்கு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணக்கூடாது. குடி எல்லாரும் பண்றது தானே, எல்லாரும் பண்றதுனால அது நியாயம் அப்படிங்கிற ரீதியில நம்ம எடுத்துக்க கூடாது. குடி என்னைக்கு ஆபத்து அப்படிங்கிறத நம்ம உணரணும். சரி, நம்மளே இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்க அரசு ராஜா. நன்றி, வணக்கம்.